அமைதியான ஒரு காட்டில் மிலோ என்ற ஒரு சிறிய கரடி வாழ்ந்து கொண்டிருந்தது. மிலோக்கு இரவு மிகவும் பிடிக்கும். மின்னும் நட்சத்திரங்கள், ஒளிரும் மின்மினி பூச்சிகள், மெதுவான குளிர்காற்று. ஆனால் ஒரு நாள் ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. வானம் இன்னும் வெளிச்சமாக இருந்தது. சூரியன் மறையவே இல்லை. மிலோ காத்திருந்தது. இரவு எங்கே போயிற்று என்று அது எண்ணியது. அது தனது நண்பர்களிடம் கேட்டது. ஆந்தை சொன்னது, இரவு இல்லாமல் நான் தூங்க முடியாது. நரி ஊமித்தது, இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மின்மினி பூச்சிகள் சொன்னது, இருட்டு இல்லாமல் நாங்கள் ஒளிர முடியாது. மிலோ தைரியமாக முடிவு செய்தது. நான் இரவை தேடி போகிறேன் என்று சொன்னது. அது காட்டை கடந்து ஒரு சிறிய ஓடையை கடந்தது. ஒரு மலை மேல் ஏறியது. அங்கே அது ஒரு பெரிய மேகத்தை பார்த்தது. அதற்கு பின்னால் இரவு மறைந்திருந்தது. நீ ஏன் இரவை மறைக்கிறாய் என்று மிலோ கேட்டது. மேகம் மெதுவாக சொன்னது, நான் தவறுதலாக இங்கே வந்துவிட்டேன். மிலோ சிரித்தது. பரவாயில்லை, கொஞ்சம் நகர முடியுமா? மேகம் மெதுவாக நகர்ந்தது. அதன்பின் சூரியன் மறைந்தது, நட்சத்திரங்கள் தோன்றின, நிலா மெதுவாக உயர்ந்தது. இரவு திரும்பி வந்தது. ஆந்தை மகிழ்ச்சியாக கூவியது. மின்மினி பூச்சிகள் ஒளிர்ந்தன. காடு மீண்டும் அமைதியாகியது. மிலோ மேலே பார்த்து சிரித்தது. சிறிய உதவியும் பெரிய மாற்றத்தை செய்ய முடியும். அந்த இரவு மிலோ நட்சத்திரங்களின் கீழ் அமைதியாக தூங்கியது.